நந்தினி, வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. எதனால வந்தீங்கம்மா? என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 20 ஆகுது. உங்களுக்கு என்னமா வயசு ஆகுது? அதே வயசு. பிபிஏ ஃபைனல் இயரா ரெண்டு பேரும்? 20 வயசுல ஏன் அவ்வளவு லேட்டா படிக்கிறீங்க? எங்க வீட்டுல லேட்டா சேர்த்தாங்க. ஸ்கூல்ல ஆரம்பத்திலே லேட்டா? உங்க வீட்டுல சேர்க்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருந்துட்டாங்க. 1 இயர் வந்து வேஸ்டா போயிடுச்சு. அப்புறம் நானா ட்ரை பண்ணி அதுக்கிடையில வேலைக்கு போயிட்டு நான் அந்த காசை வச்சு நான் ஜாயின் பண்ணி தான் தீர நான் படிக்கணுன்றதுக்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி அப்புறம் இவங்க என்னடனா திடீர்னு காசு பஸ் ஃபேருக்கும் கொடுக்கறது இல்லை. சப்போஸ் கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க ஒரு நாளைக்கு. அது எப்படி எங்களுக்கு சாப்பாடும் இல்லாமல் அந்த பஸ் ஃபேர் கூட பத்தாது, எக்ஸ்ட்ரா வேணும். அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வீட்டில். உனக்கு என்ன பிரச்சனைமா? எனக்கு மேம் எங்கள் மாமாவில் பிரச்சனை மேம். எனக்கு மாமாவா? ஏன் அம்மா அப்பா கூட இல்லையா நீங்க? அப்பா இல்லை எனக்கு வந்து. நந்தினி நல்லா படிப்பீங்களா? சுமாரா படிப்பீங்க. சுமாரா படிப்பீங்க? அவ்வளோ சுமாரா இல்லை, மீடியமா படிப்பேன். மீடியமா படிப்பீங்க. எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டீங்க? பாஸ் பண்ணி. ஃபெயில் ஆனது இல்ல? ஃபெயில் ஆனது. வெரி குட். கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஃபெயில் இல்லாம கண்டினியூஸா படிக்கிறதே பெரிய விஷயம். ஏன் வந்து மாமா வீட்டுல இருக்கீங்கம்மா? எங்க அப்பா நல்லா சம்பாதிப்பாரு. ஆனா அவரு சம்பாதிக்கிற பாதி துட்டு நல்லா குடிச்சிட்டு அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி டிபி நோய் வந்து அவர் இறந்துட்டாரு. எத்தனை வருஷம் ஆகுது? நான் 7th படிக்க சொல்ல இறந்துட்டாரு. அப்புறம் அம்மாவுக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்க சொல்ல என் கண்ணுல வந்து முள் அடிச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு கண்ணு வேணும்னா புள்ள கிடைக்காது, புள்ள வேணும்னா கண்ணு கிடைக்காது, இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும் அப்படின்னாங்க. எங்க அம்மா வேற பையன் இல்லாத ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. எனக்கு புள்ளையே போதும், எனக்கு கண்ணு விட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பி எடுத்துக்கினாங்க. அப்புறம் அந்த பாதிப்பு கொஞ்ச நாள் கழிச்சு வசனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்த உடனே இது கண்ணு சுத்தி இருக்கிற நரம்பெல்லாம் செத்து போச்சு, இனிமேல் கண்ணு மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாக்கு இதுவே நரம்பு தளர்ச்சியாகி வலிப்பு வர ஆரம்பிக்கும். அதனால சரி எங்க ஊர் மயிலாடுதுறை. அந்த சமயத்துல அப்பா இறந்து போயிட்டாரு? அப்பா இறந்துட்டாரு. யார் பாத்துக்கிட்டா உங்களை எல்லாம்? இப்போ சின்ன குழந்தை, அவக்க உடம்பு சரியில்லாத அம்மா, யார் பாத்துக்கிட்டா? அதனாலதான் மாமா வீட்டுக்கு வந்தீங்களா? எங்க மாமா கூட்டின்னு வந்துட்டாரு. எத்தனை மாமா உங்களுக்கு இருக்காங்க? 2 மாமா. எந்த மாமா வீட்டுல இருக்கீங்க? நாங்க சின்ன மாமா வீட்டுல. பாட்டி தாத்தா எங்க இருக்காங்க? தாத்தா இறந்துட்டாரு, பாட்டியும் சின்ன மாமா வீட்டுலதான் இருக்காங்க. சின்ன மாமா தான் எல்லாத்தையும் ஆதரவா பாத்துக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் நல்லா பாத்துக்குவாங்களா அவங்கள? அவங்க நல்லா. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்களுக்கு 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களோட எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு. அவங்கள ஏத்துக்கிட்டாங்க உங்களை? பரவாயில்ல. இப்ப இத்தனை வருஷமா அங்கதான் இருக்கீங்க? இத்தனை வருஷம் அங்கதான் இருக்கோம். சரி, இப்ப என்ன பிரச்சனை வந்து திடீர்னு? மாமா என்ன பண்றாரு? மாமா வந்து ஃபர்ஸ்ட் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, 10th நின்றுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் எங்க அம்மாட்ட பேசி எப்படின்னா நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு +1 +2 எல்லாம். அதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? +1 +2 எங்க மாமா தான் படிக்க வச்சாரு. காலேஜ் மட்டும் நான் படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, நீ தான் படிச்சுக்கணும் அப்படின்ட்டாரு. சரி நான் என்ன செய்யுது, சரி என்ன சேர்த்து மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன காலேஜ் சேர்க்க கூட வரல என்ன. அப்புறம் எங்க யாரு கொடுத்தா பணம் வந்து சர்ச் மூலமா, நான் சர்ச் இருக்கேன், அது எங்க நிலைமை புரிஞ்சுன்னு சர்ச் மூலமா உதவி பண்ணாங்களா? உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க வீட்டை விட்டு அங்க இருக்க முடியாம ஓடி வர்ற அளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணாருமா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? வயசு தெரியாது, ஆனா 2 பசங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான். ஓ, வயசு சின்ன வயசு தான் உங்க மாமாக்கு. அத்தை எல்லாம் வீட்டுல தான் கூடதான் இருக்காரு, ஒய்ஃபோட தானே இருக்காரு? ஆமா. சரி, அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல? இல்ல. என்ன பண்ணாரு அவரு வந்து ஒரு நாள் வாய்ஸோட பேசினது பார்த்துட்டு வீட்டுல வந்து ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்ட நேரத்துல நைட்ல மேல கூட்டின்னு போய் வச்சு அது மாதிரி பயமுறுத்து பண்ண வந்தாரு. கெடுக்க வந்தாரா? அது மாதிரி வந்தாரு. நீங்க வேற பசங்களோட பேசிட்டு இருக்கீங்கிறப்ப அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு வருது, மிரட்டி. இவரோட மோட்டிவ் வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணணும்ன்றதுதான். அப்படி பண்ணணும்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பையனோட பேசினா அவருக்கு பிடிக்கல. அதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்னமோ.
இந்த பொண்ணு தனக்கு வேணும்னு நினைச்சிருப்பாரு. கல்யாணம் பண்ணவர் நினைச்சாரு? அதுதான் கல்யாணம் நான் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டாரு. நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேக்குறாரா? கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு. எப்ப கேட்டாரு? அம்மாட்டியா உங்ககிட்டயா? எங்க கிட்ட. உங்ககிட்ட தனியா? அவங்க ஒய்ஃபும் பக்கத்துல இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து வெளிய விட்டுட்டாரு. ஒய்ஃபுக்கு தெரியுமா இதெல்லாம்? ஒய்ஃப்லாம் தெரியும். ஒண்ணும் பண்ண முடியலையா அந்த அம்மானால? இல்ல அது கண்டுக்கிறது இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா மீறி பேசாம இருக்கிறாங்க. இன்னமும் இவ்வளவு கொடுமையான நிலைமையெல்லாம் இருக்கு நாட்டுல. ஒய்வு கொஞ்சம் கூட பயமே இல்ல அந்த மனுஷனுக்கு. உங்க மாமா பேர் என்ன? மூர்த்தி. அட கடவுளே. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரா இல்ல சும்மா உங்களை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாரா? அவரு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தான் கேட்டாரு. பண்ணிக்கிட்டா உன்னை பண்ணிக்கிட்ட மேரேஜ் அப்படின்றாரு. பண்ணிக்கிட்டான்னு கேக்குறாரு. உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ரேப் பண்ண ட்ரை பண்ணுவாரா? அந்த அந்த சூழ்நிலை வந்த உடனே அப்படி பண்ண வந்தாரு. பண்ணலாடா? பண்ணாரு. வயசு வந்த பொண்ணு என்ன அநியாயம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த மாதிரி நடந்துக்கும் போது வந்து அடிக்கடி பண்ணிடுவாரா? அடிக்கடிக்கெல்லாம் இல்ல. எந்த டைம்ல நான் மாற்றணும் அது மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிப்பாரு. இப்படி காமிச்சு ஒரு வாட்டி எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்ட்டு இப்படி நம்பிட்டு இருக்கீங்க. ஒரு தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை இதா? சின்ன வயசுல இருந்தே அப்படியா இல்ல இப்போ தான் கொஞ்ச நாளாவா? இப்போ +1 படிக்க சொல்ல. +1ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா அவங்க போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டா அவங்கள போட்டு அடிப்பாங்க. அப்படி போட்டு அடிக்கலாம் நீ வீட்டை விட்டு போயிரு. உங்க அம்மாட்ட சொல்லிருக்கியா இந்த மாதிரி மாமா பண்றாருன்னு? அது சொன்னாலும் அவங்க எதுவும் எடுத்துக்காது இல்லை. ஏன்னா அவங்க வாழறாங்கன்றதுனால. ஏன்னா எங்க மாமா கூட தானே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றது எடுத்துக்க மாட்டாங்க. அதனால எங்க அம்மாக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியுமா எனக்கு தெரியாது. நான் சொல்லலை எங்க அம்மான்ற இது வரைக்கும். ஏன் சொல்லல? அம்மாட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? சொன்னாலும் எதனா எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் சொல்லலை. அப்படி இல்லம்மா, எனக்கு ரொம்ப அது எனக்கு ஜீரணிக்கவே முடியல. சின்ன பொண்ணு +1ல இருந்து என்னென்ன விதமான தப்பு பண்ணுவேன் அன்னைக்கு வாய்ஸோட பேசிட்டு இருந்தேன்னு பண்ணாரு. வேற எந்த விதமான தவறுகள் அவருக்கு பார்வையில என்னென்னலாம் தப்பு? அவரு பார்வை எதுவும் வேற என்ன தப்பு பண்ணீங்க? வேற எதுவும் பண்ணல. ஒரு நாள் பார்ட் டைம் ஜாபா நாங்க 2 பேர் வேலைக்கு வந்தோம். அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் காடா இருக்கும் ஊர் போறதால. அது ஏற்கனவே அந்த ஊர்ல ஒரு பொண்ணு தனியா மாட்டி நல்லா பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணு கண்டதும் வெட்டி ட்ரெயின்ல போட்டாங்க. உங்க ஊர் பொண்ணு? எங்க ஊர் பொண்ணு. ஆரம்பக்கம் ஆந்திரால வருதா? ஆந்திரா பார்டர். தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல ஆந்திராவா? அது ரெண்டும் பார்டர்ல சேர்ந்ததுதான். ஆனா அது ஆந்திரான்னு சொல்லுவாங்க. நாங்க இருக்கிற இடம் வந்து ஆந்திரா. ஓ, அதனால எனக்கு ரேப் பண்ணிட்டு கண்டதுண்டமா வெட்டி ரயில்வே ட்ராக்ல போட்டாங்க. அது தெரியும். ஆனா ஒன்னும் ஆக்ஷன் இல்ல. தெலுங்கு படம் பாக்குற மாதிரி இருக்கு. தெலுங்கு சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. உண்மையா நடந்த கதை இது. எங்க ஊர் பக்கத்து ஊர்ல அப்படி நடந்தது. சரிமா. அப்புறம் லேட் ஆகி அந்த பாதையில நீங்க வந்தீங்களா? வரல. அதான் லேட் ஆயிட்டு அந்த பாதையில எப்படி நம்ம ஒண்டியே போக முடியும்ட்டு நான் எது சொன்னாலும் நம்ப போறது இல்லை. ஏன்னா எல்லாம் சந்தேகப்பிடிக்கிறவங்க அடிப்பாங்க. காரணம் இல்லாத அடிக்கிறது, திட்டுறது, வார்த்தைலாம் பேசுறது. அதனால இவகிட்ட போன் கொடுத்து இது போல எங்க வீட்டுல நீங்க பேசு, உன் பிரச்சனை நம்புறாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு அதுக்கு மேல பேசிருக்கா. போன்லயே கொஞ்சம் ரஃபா பேசிருக்காங்க. நீ நைட்டு இவ வீட்லயே நான் தங்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு மறுநாள் ஒரு 2 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போனேன். உடனே எங்க பாட்டி வந்து நீ யார கூட படுத்துட்டு வந்த அப்படின்றாங்க. இல்ல நான் இது மாதிரி வேலைக்கு தான் போயிட்டேன். உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும், இரு மாமா வரட்டும், அவ்வளவுதான் நீ அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. என்ன அது எங்க மாமா வந்து நீ எங்க போன நைட்லன்ட்டு கொஞ்சம் ரஃபா கேட்டாரு. இல்ல நான் வேலைக்கு போனேன், அப்புறம் லேட் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல தங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப இரு நீ என்ன பண்றேன்னு தெரியல உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் வசதியானவரா? நல்ல வருமானம் உண்டு அவங்க மாமாவுக்கு? என்ன வேலை பாக்குறாரு? மண் எடுத்துறாரு. மாட்டு வண்டியில மண் ஏத்தி வீட்டுக்கு கொட்டுறாரு. ஓ, அந்த வருமானத்திலேயே உங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு.
அப்புறமா வந்து ஆனா என்ன பார்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்மா? இப்படி வாழ வேண்டிய பொண்ணு 15, 16, 17 வயசுல இருந்து தன்னுடைய கேவலமான மிருகத்தனமான இதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறப்போ ஐயோ. அவர் வீட்டுக்கு போனோன்னு கிளம்பி வந்துட்டாரு. இவர் லட்சுமி வீட்டுக்கு தான் வந்து போறாரு. ஏற்கனவே அவ வந்து 10th பொண்ணாலே எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, இப்போ உன் பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளவுதான், நான் இருக்க மாட்டேன் அப்படி அவனும் சொல்லிட்டா. இவர் வந்து கிளம்புன வேகம் பார்த்தா எப்படி இருந்தாலும் லட்சுமி வீட்டுக்கு தான் சண்டை போடுவாருன்ட்டு அந்த ஒரு பயம் வந்துச்சு. சரி இவர் லட்சுமி வீட்டுக்கு போயிருக்கிறாரா இல்லையா, இப்ப நம்ம கிளம்பி போயிடலாமான்ட்டு 2 வாட்டி முடிவு எடுத்தேன். எனக்கு இருந்தாலும் எங்கன்னா மாட்டிக்கணும்னா அவ்வளவுதான், அப்புறம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்படியோ தாக்கு பிடிச்சுன்னு இருந்தேன். வந்தாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காணும் அவர்கிட்ட. சரின்ட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். நைட்டு வரைக்கும் 11 மணி வரைக்கும் எனக்கும் தூக்கம் வரல, அவரும் தூங்கல, அப்படியே சுத்திட்டே இருக்கிறாரு. ஓஹோ இந்த காரணம் வச்சிருந்தா இப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நைட்ல மட்டும் வந்துருவாருன்னு பயப்பட்டீங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பயந்துட்டே இருந்து கடகான்னு எழுந்து எங்க அம்மா தனியா சண்டை போட்டுன்னு தனியா வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டல இன்னும், அந்த சாரிங்க எல்லாம் போட்டு ஒரு வீடா போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒரு ரூம் மாதிரி அவங்க தங்கத்துக்காக அங்க போய் படுத்துனேன். எங்க அம்மா கூட எங்க அம்மா அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்ட்டு எங்க அம்மா கூட பேச மாட்டேன் நானு. எங்க மாமா வீட்டுல தான் இருக்குது. எங்க மாமா இப்படி பண்றதால எங்க அம்மா வீட்டுல போய் பத்துக்கினேன் நானு. அப்புறம் என்ன எங்க தம்பி கேட்டேன், என்னக்கா இங்க வந்திருக்க? இல்லடா ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க பத்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது அங்க படுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க மாமா எங்க மாமி வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு காணும், இன்னும் காணும், எங்க போயிருக்கு, அவங்க வீட்டுல போய் கேளுன்னு சொல்ல. அப்புறம் எங்க மாமி வந்து எங்க குரல் கொடுத்தாங்க, பிரகாஷ் நந்தினி இருக்காளடான்ட்டு. இருக்குது மாமி, என்ன வரமாட்டாளம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வராதான் இங்கேயோ படுத்துக்குதான், நான் காலைல வருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி இப்படி நடந்துருமோன்ட்டு ஒரு பயத்துல தான் நான் வீட்டை விட்டு வந்தேன். உங்க மாமி வந்து கேட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி எது நடந்துருமோன்னு பயத்துல அந்த டைம்லயே எந்திரிச்சு வெளியே வந்தீங்க? அந்த டைம்ல இல்ல, பொழுது விழிஞ்சு அதுக்கப்புறம் உங்க மாமனால ஒன்னும் தொந்தரவு இல்லை? அப்புறம் வந்து அவர் ஒன்னும் கூப்பிடல, எதுவும் பண்ணல? நைட்ல இல்ல, எங்க அம்மா வீட்டுல படுத்துட்டு இருந்தேன்ல அங்கேயே. அப்ப அம்மாவுடைய ஆதரவு இருந்ததுன்னா அம்மா கூட இருந்தா அவர் எதுவும் பண்றது இல்ல. நீங்க அம்மா பகிச்சுக்கிட்டு அவர் வீட்லயே இருந்ததுனாலதான் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. இது என்ன விதமான தண்டனை? அந்த மனுஷன் என்ன விதமான மனுஷன்? இவ்வளவு தூரம் அக்கா ஃபேமிலியவே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளே, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன? அடிப்பாரா? அடிப்பாரு, நல்லா அடிப்பாரு. எதுக்கு அடிப்பாரு? என்னையும் இல்ல, ஒய்ஃபும் போட்டு அடிப்பாரு. ஒய்ஃபே அடிப்பாரு? தான் சாப்பாடு போட்டு வளர்த்தனால அடிக்கிறாரா? சும்மா அடிக்க மாட்டாருங்க மேம். உள்ள கூட்டு போய் ரூம்ல ரேடியோ வால்யூம் அதிகமா வச்சுட்டு உள்ள ஒரு பெரிய கும்பு எடுத்து செம்மையா அடிப்பாரு. காலையில காலேஜுக்கு வந்து காம்பா அந்த அளவுக்கு இருக்கேன். உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா காலேஜ்ல? எது இருந்தாலும் அவகிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பொண்ணுக்கு இதை விட குடும்ப வாழ்க்கையில என்ன வேணும்? தேவையான போதெல்லாம் அந்த பொண்ணை வந்து சீரழிச்ச ஒரு மாமா, விருப்பமே இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமான ஒரு ரேப். அதோட ரேடியோ வால்யூம் அதிகம் வச்சுட்டு கம்பெடுத்து அது ரொம்ப மோசமா அடிப்பாராமே, ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அடிப்பாராமே. அப்படி ஒரு அடி என்ன? ஐயோ, இதுல எப்படி இந்த குழந்தைய வாழ்றதுல? இப்போ வந்து தன் ஹஸ்பண்ட் உன்னை கல்யாணம் பண்ணிடுவாரோன்னுங்கிற பயம் உங்களுக்கு வந்துருச்சு. நீ சொல்றதானே இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் அப்படி எல்லாம் அவங்களும் நேரடியா பார்த்துன்னு தானே இருக்காங்க நடக்கிறதெல்லாம். இதெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சா நடக்குது. அவங்கள வெளியே விட்டுட்டு பாதுகாப்புக்கு யாருன்னா வராங்களான்னு. என்ன கொடுமை! ஒய்ஃப வாசல்ல காவலுக்கு வச்சுட்டு மனுஷனா இருந்தால் என்ன வேணுமா உனக்கு? இப்போ நான் எங்கன்னா தங்கி படிக்கணுமா? கண்டிப்பா என்ன முடியுமோ அதை பண்றோமா நாங்க. எங்க மாமாவோட மட்டும் தயவு செஞ்சு கண்டிப்பாமா.